தகப்பனையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான வேலைக்காய் முதல் நன்றி செலுத்துகிறப்பா. நீர் கொடுத்த இந்த நாளில், நீர் உயிர்த்தெழுந்த நாளில் அப்பா உமக்கு ஆராதனையை ஏறெடுக்கவும், ஆண்டவரே இந்த திருவிருந்து பந்தியில பங்கு பெறவும் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சென்ற வாரம் முழுவதும் எங்களை சுகமாய் நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். வருகிற வாரத்திலும் இந்த வாரத்திலும் கர்த்தருடைய கிருபை எங்கள் மேல இருக்கட்டும், உடைய காரம் எங்கள் மேல இருக்கட்டும். நாங்கள் செய்கிற வேலையில ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பார்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. போகும்போது வரும்போது பாதுகாப்பை கொடுப்பீராக. நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. இந்த நாளில் இந்த இடத்துல பலவீனத்தோடு வந்த பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா பலவீனங்களும் மாறட்டும். என்னென்ன சமாதான குலைச்சலோடு வந்திருந்தாலும் புதிய சமாதானம் கடந்து வரட்டும். இந்த நாளில தேவ ஆவியானவர் எங்களோடு பேசியதற்காக நன்றி. ஆண்டவரே எங்களை நடத்தியதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. துவக்கம் முதல் முடிவு வரை இந்த பிரசனை எங்களோடு இருப்பதற்காக சோத்திரம். இனி வருகிற நாட்கள்ல அப்பா சோத்திரம் இன்னும் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா எந்த இடத்துல கால் ஆண்டவரை விழுந்து போனாலும் தவறி போனாலும் என் கால் சறுக்குகிறத போதே என்னை தாங்கி பிடிக்கிறதுன்னு சொன்ன அதே வேத வசனத்தின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே அப்படியே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த இடத்துல என் கால் வழுவி போகாதபடி தேவ ஆவியானவர் பாதைக்கு வெளிச்சமா நம்முடைய வேதம் இருக்கட்டும் அப்பா. தொடர்ந்து சிறு பிள்ளைகளுக்கு